ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனை நம்ம கூட டேரட் கார்டு ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் தான் இருக்காங்க. மேம் வணக்கம். 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 வெல்கம் டு ரெட்ரோ ஆன்மீகம். இப்போ லைஃப்பில் எல்லாருமே பிறக்கிறோம், நம்ம ஒரு வேலையை ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த தேதியில் பிறந்தீங்கன்னா உங்கள் கேரக்டர் இப்படி இருக்கும், நீங்கள் இந்த டைமில் பிறந்தீங்கன்னா இந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. முக்கியமாக அதுலேயே ப்ளஸ் இதெல்லாம் இருக்கும், மைனஸ் இதெல்லாம் இருக்கும். 1ஆம் தேதி இப்படி இருப்பாங்க, 2ஆம் தேதி இப்படி இருப்பாங்க, இப்படி 31 நாளைக்கும் ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்கன்றாங்க. இப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு நாளில் பிறக்கிறாங்க, அவங்க பிறக்கிறதுனால அவங்களுடைய கேரக்டர் உண்மையாகவே டிசைன் ஆகுதா, அதில் உண்மையாகவே பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம டாரோ கார்டு ரீடிங்லேயே அதை பார்க்கலாம். இப்போது 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவங்களுக்கு ஒரு தேதிக்கான அவங்களோட கேரக்டர் என்ன, ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்ற விஷயங்களை நம்ம டாரோ கார்டு ரீடிங்லேயே பார்க்கலாம். தாராளமாக இதில் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஃப்யூச்சர் ஃபார்காஸ்ட்டுக்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். ஒரு பிறப்பில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை பற்றியும் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த ஒரு கான்டென்ட்டை தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக இது ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேம், எனக்கு இப்போ ஒரு டவுட்டு. இந்த மாதிரி நீங்கள் இந்த டேட்டை வச்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களை யாராவது இப்படி தான் இருக்க போகிறாங்கன்ற மாதிரி நீங்கள் முன்கூட்டியே கணிச்சிருப்பீங்களே? என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 5ல் வரும். ஸோ 5ன்றது ஐம்பூத தத்துவம் இருக்குது, யூனிவர்ஸோடைய கனெக்ஷனான ஒன்று, ஸோ சிவனுடைய கனெக்ஷனான ஒன்று. அதனால தான் நான் இந்த ஃபீல்டு இப்போ இங்கே இருக்கிறேன். ஆஸ்ட்ராலஜின்ற ஒரு ஃபீல்டு. ஆமாம், என்னோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு லைஃப் பாத் நம்பர் கிடைக்கும். அந்த 5 நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 1ஆம் தேதி பிறந்தவங்க, 2ஆம் தேதி பிறந்தவங்க அப்படி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்த் 111. ஆஹா, சரிங்களா? ஸோ அப்படி அதுலேயே 111 வருது. ஸோ அப்போ அந்த 1ன்றது அந்த தலைமைத்துவம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி அது எனக்கு சின்னதுலேருந்தே இருக்கும். நம்ம எதாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கணும், நம்ம ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்லாம் இருக்கும். முன்னிலை நின்று நம்ம ஒரு விஷயத்தை நடத்தணும், அப்படி நடத்துறது பெஸ்ட்டாக இருக்கணும், இந்த கேரக்டரிஸ்டிக்கும் அவங்களுக்கு வெளிப்படும். அப்போது இது நியூமராலஜி படி பார்த்தா இந்த தேதியில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்கன்றது அது மாற்ற முடியாத ஒன்று. ஸோ அதை நம்ம டாரோ ரீடிங் மூலமா அதை பார்க்க முடியுமா அப்படின்னா தாராளமாக முடியும். இப்போ நம்ம அதை தான் செய்ய போகிறோம். 28ஆம் தேதி பிறந்தவங்க அவங்களோட லைஃப்பில் அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும், அண்ட் அவங்க லைஃப்பில் நடக்க போகிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்றது பார்க்கலாம். ஸோ 28ஆம் தேதி பிறந்தவங்களுடைய கேரக்டர் ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது சைல்ட்ஹுட் விஷயங்களுக்கெல்லாம் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் லாங் லாஸ்டிங்காக வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ இவங்களுக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய இருப்பாங்க. மிடில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோவா அட்டாச்சாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஜேர்னியை தான் விரும்புவாங்க. ஸோ இது எடுக்கிறோம் 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் ஜேர்னி அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அது எந்த லைஃப்பில் எந்த ஏரியாவாக இருந்தாலும் லாங் லாஸ்டிங்காக போகுதா அதை பார்ப்பாங்க. ஸோ பழசு அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. அந்த ஆன்டிக் பொருளுக்கெலாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. கார் கலெக்ஷனில் கூட நிறைய பேர் ஆன்டிக் மாடல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஏன்னா பழைய விஷயங்கள் அது கொடுக்குற சந்தோஷம், அதற்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இவங்களை தேடி யாராவது வந்துட்டா, ஒரு அன்புன்னு வந்துட்டா அப்படியே வாரி வாரி இறைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அண்ட் அவங்களும் அதை கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதான் விஷயம். நீ எனக்கு கூட, நான் உனக்கு கொடுத்தாலே நீ எனக்கு கூட அப்படின்னு அதை எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கேரக்டரில் இருப்பாங்க. இப்போ இந்த 28ஆம் தேதி பிறந்தவங்களுடைய லைஃப்பில் என்ன மேடம் ப்ளஸ்ஸாக அமையும்னு நினைக்கிறீங்க? இவங்களோட லைஃப்பில் எது ப்ளஸ் அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு எல்லா தெய்வத்தினுடைய அனுகிரகமும் இருக்குது. ஆனால் இவங்க போய் சாமி கும்பிட்றாங்களா, கடவுள் நம்பிக்கை இருக்கான்றது தான் கேள்விக்குறி. இவங்க ஒரு கஷ்டம்னா இஷ்ட தெய்வத்துக்கிட்ட தான் போகணும், குலதெய்வத்துக்கிட்ட தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. இவங்க எந்த தெய்வத்துக்கிட்ட போயிட்டு எந்த கோவிலுக்கு போனாலும், ஈவன் சர்ச்சுக்கு போனாலும் சரி, மசூதிக்கு போனாலும் சரி, ஸோ இந்துவாக இருக்கவங்க இங்கே போனாலும் சரி, இவங்க அங்கே போனாலும் சரி, ஏதாவது ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் முறையிட்டாலே அது நடக்கும். அது ஒரு கம்ப்ளீஷனுக்கு வந்துடும். அதுதான் அவங்களுடைய ப்ளஸ்ஸே. ஆனால் அது எத்தனை பேர் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கன்றது தான் விஷயமே இங்கே. ஆனால் இப்பேற்பட்ட ஒரு ஆளுக்கு அதுவும் ஈஸியாக எல்லா இதிலும் சக்ஸஸ் நடக்கலாம்னும் போது கண்டிப்பாக எல்லாருடைய லைஃப்லேயும் மைனஸும் இருக்கும். இவங்க லைஃப்பில் என்ன மேடம் மைனஸாக இருக்கும்? இவங்க லைஃப்பில் மைனஸ்ன்னு இருக்குன்னா இவங்க குடுக்கல் வாங்கல் தான் மைனஸாக இருக்கும். ஒருத்தவங்க கிட்ட இவங்க நம்பி கொடுக்குறாங்கன்னா பணம் ஏமாந்துருவாங்க, வராது திருப்பி. அது இவங்களுக்கு லாஸ் ஆகிடும். அண்ட் இவங்க கடன் வாங்குறாங்கன்னா
பெரிய அளவில் போய் கடனை வாங்கி மாட்டிக்கிட்டு அதை வந்து அடைக்க முடியாமல் சமாளிக்க முடியாமல் அதற்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இழந்து போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அப்போது பணம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் இவங்க வந்து தவிர்த்துக்கிட்டே இருக்கணும். முடியாத பட்சத்தில் ஓகே, சும்மாலாம் இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கூடாது. அது உண்மையாகவே அவங்க லைஃப்க்கு வந்து பெரிய மைனஸ். அது 28ஆம் தேதி பிறந்தவங்களே தயவுசெய்து யாருக்கும் காசை கொடுக்காதீங்க, நிறைய கடனை வாங்காதீங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருங்கன்றதான் மேடம் சொன்னாங்க. 29ஆம் தேதி பிறந்தவங்க அவங்க லைஃப்பில் நடக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன, அவங்க கேரக்டர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் மேடம். ஸோ இவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது, நான் யாரை பற்றியும் இதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், நான் போகிற ரூட்டில் நான் ஜாலியாக போயிட்டுருப்பேன், அந்த மாதிரி இருப்பாங்க. செய்கிறது வந்து ரொம்ப விரும்பி பிடிச்சி செய்வாங்க எந்த விஷயத்த. இப்போது பாலைவனத்தில் விட்டால் கூட இந்த கிளைமேட்டும் நல்லா தான் இருக்குல்ல, இங்கே கூட நம்மளுக்கு எதனா ஒன்று பண்ணலாம்ப்பா, ஜாலியாக தான் இருக்குது, அடாப்ட் ஆகிடுவாங்க. எந்த ஒரு சூழலை விட்டாலும் அடாப்ட் ஆகிட்டு அதை தன்னோட ஒரு சந்தோஷமாக மாற்றிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. நிறைய ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். பெரிய அதாவது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணும், புது புது இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து வேர்ல்டு டூர்லாம் போகணுன்னுலாம் ஆசை இருக்கும். இதில் இருக்கக்கூடியவங்க, இந்த நம்பரில் இருக்கக்கூடியவங்க பைக்கர்ஸாக இருக்கலாம், கார் டிரைவிங் அந்த லவர்ஸாக இருக்கலாம். ஸோ டிரைவிங் லவ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைப்பாங்க. மெயின் விஷயம் அவங்களோட கேரக்டர் ஒரு இடத்துல உட்காரக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும், பம்பரை மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும். அது அவங்களுடைய கேரக்டரில் இருக்கும். ஓகே மேடம், இப்போ ஏற்பட்ட கேரக்டரில் இருக்கவங்களுடைய லைஃப்பில் என்ன மேடம் ப்ளஸ் அமையும்னு நினைக்கிறீங்க? ஸோ இவங்களுடைய ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டோடு சேர்ந்து இருக்குது ப்ளஸ். இப்போது ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, லவ் பண்ணுறாங்கன்னா கூட ரெண்டு ஃபேமிலியும் சம்மதிச்சு அதை மேரேஜில் கொண்டு போனால் அது ப்ளஸ். ஃபேமிலியை வந்து கஷ்டப்படுத்திட்டோ இல்லை தனிச்சு போயிட்டு மேரேஜ் பண்ணாங்கன்னா அது மைனஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் போகும். அப்போது கூட 4 பேரோட சேர்ந்து இருக்கிறது அவங்களுக்கு என்றைக்குமே ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ மேரேஜ் ஆகாதவங்க மோஸ்ட்லி எனக்கு ரிலேஷன்ஷிப்லாம் இல்லைனா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது, அது ப்ளஸ். என்ன விஷயம் கண்டென்ட்னா ஃபேமிலியோடு இருக்கணும். எங்கே இருந்தாலும் ஃபேமிலியோடு இருக்கிறது, ஃபேமிலியோட கனெக்டிவிட்டியோடு இருக்கிறது தான் அவங்களுக்கு என்றைக்குமே ப்ளஸ். கூட ஒரு 4 பேரோட இருந்து வாழ்கிறது தான் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாகவே இருக்கும் எப்போவுமே. பேர்பட்ட கேரக்டருக்கு லைஃப்பில் என்ன மேடம் மைனஸாக நடக்கும்னு நினைக்கிறேன்? ஸோ இவங்களோட மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களா ஒன்று கற்பனை பண்ணிப்பாங்க, இவங்களா ஒன்று நினச்சிப்பாங்க, ரியாலிட்டி அங்கே வேறு மாதிரி இருக்கும். அது மைனஸ். கற்பனை வளம் அதிகம், கற்பனை ரொம்ப பண்ணுவாங்க. என்னென்னா தப்பான விஷயத்த நல்லதாக கற்பனை பண்ணுறது தான் அவங்களுக்கு மைனஸாக முடிஞ்சிடும். நல்ல விஷயங்களை கூட யோசிச்சு தப்பான விஷயமா கூட மாற்றிப்பாங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அது அவ்வளோதான், ஓகே நம்ம ஏதோ ஜாக்கிரதையா போக வேண்டியதுதானே அப்படின்னு போகலாம். அவன் யாரும் நம்மளை பார்த்து போன்றது, இவர் நம்மளை பார்த்து போன்னு சொன்னாரு, அப்போ நம்ம என்ன வந்து நிதானமாக நடக்கலையா, நம்ம பார்த்து போகலையா, நம்ம வந்து கண்ணு குருடாயிடுச்சா, இல்லை நம்ம வந்து சரியா நடக்கலையா, எதுக்கு இப்படி சொல்றாங்க, அதையும் என்ன பார்த்து சொல்ல, இது ஓவர் ஹாலுசினேஷன், என்னக்கே நடக்க சொல்லி தரீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மைனஸ். மொத்தத்தில் 29ஆம் தேதி பிறந்தவங்க நிறைய யோசிக்காதீங்க, லைஃப்பில் வந்து இருக்கிறத வச்சு அப்படி சந்தோஷமாக இருங்க. நீங்களாக ஒன்று இமேஜின் பண்ணிவிட்டு பாலுங்குழியில் போய் விழுந்துடாதீங்கன்றதான் மேடம் சொன்னாங்க. 30ஆம் தேதி பிறந்தவங்க அவங்க லைஃப்பில் அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், அவங்க லைஃப்பில் என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குன்றதை பார்க்கலாம் மேடம். ஸோ 30ஆம் தேதி பிறந்தவங்களுடைய கேரக்டர் ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும், சமபந்தி, எல்லாரும் சமம், எல்லாரும் எனக்கு வேணும். அந்த காஸ்ட் பார்க்குறது, கம்யூனிட்டி பார்க்குறது, ரிலீஜியஸ் பார்க்குறது, ரேஸ் பார்க்குறது, இது எதுவுமே இருக்காது. எல்லாரும் சமம் தானே, எல்லாரும் மனுஷங்க தானே, என்ன இப்போது அப்படி இருப்பாங்க. சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடம் அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கலனா அது எப்பேற்பட்ட இடமா தான் போக மாட்டாங்க. அது எனக்கு வேண்டாம், அந்த பர்சனும் எனக்கு வேண்டாம், அந்த பர்சன் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இவங்களை மதிக்கலைன்னா அதுவும் போக மாட்டாங்க. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், செல்ஃப் லவ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சந்தோஷத்துக்கு பஞ்சமே இருக்காது. அதாவது இவங்களோட கேரக்டர் எப்படின்னா, மற்றவங்க ஹாப்பியாக இருக்கணும்னு இவங்களை தேடி வருவாங்க, இவங்ககிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கிறாங்க, அந்த கேரக்டராக இருப்பாங்க. ஆனால் இப்போ ஏற்பட்ட கேரக்டர் உங்கள் லைஃப்பில் என்ன ப்ளஸ்ஸாக அமையும்னு நினைக்கிறீங்க? ஸோ இவங்களோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது,
இவங்களோட உணர்வுபூர்வமாக யாரெல்லாம் ஒத்து போகிறாங்களோ அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறது பயங்கரமான ப்ளஸ் வந்து கொடுக்கும் அவங்களுக்கு. ஸோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அதில் இவ்வளோ ஆதாயம் கிடைக்குதுன்னு போவாங்க. ஆனால் அந்த வேவ் லென்த்தில் இருக்கவங்களோட சேர்ந்து அது பயணம் செஞ்சு போகும்போது அந்த ஆதாயத்தை விட ட்ரிபிள் மடங்காக கிடைக்கும். அது அவங்களுடைய மைனஸ். அப்போது இவங்க மனசோட யார் ஒத்து போகிறாங்களோ அவங்களோட சேர்றது மட்டும்தான் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆல்மோஸ்ட் அவங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ப்ளஸ் தான். சூப்பர் மேடம். இப்பேற்பட்ட கேரக்டருக்கு என்ன மைனஸாக அமையும்னு நினைக்கிறீங்க? ஸோ இவங்களுக்கு என்ன மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது, யாரையாவது ஏதாவது குறை சொல்கிறது, மற்றவங்கள சுட்டி காட்டுறது, நீ முட்டாள் அப்படின்றது, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றது, இதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக மைனஸ் குறிக்கும். ஏன்னா இவங்ககிட்ட மற்றவங்க அதை எதிர்பார்க்கல. ஓகே. இவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, நம்ம நல்லா சந்தோஷமாக வச்சுப்பாங்க, அதை தான் எதிர்பார்க்குறாங்க. மேபி ஃபேமிலியாக இருக்கலாம், ஸ்டாஃப்ஸாக இருக்கலாம், கொலீக்ஸாக இருக்கலாம், யார் வேணால் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். அவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இவங்ககிட்ட பழகியிருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றது அவங்களுக்கு பிடிக்காது, அதை எதிர்பார்க்காதது. ஸோ இதெல்லாம் அப்போ அவங்க நல்ல ஒரு விஷயத்தை கூட ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆகிடும், மைனஸாக இருக்கும். இப்போ தான் அது பிறந்தவர்களே பாசிட்டிவான வைப்ரேஷன் எல்லாருக்கும் பரப்புங்க. நீ தத்தி, நீ இதில் உருப்பட மாட்டேன்னுலாம் சொல்லாதீங்க. நீங்கள் வந்து இதில் கோல்டு மெடலிஸ்ட் ஆக அப்படின்னு சொல்லி வருங்க. உங்கள் லைஃபும் சந்தோஷமாக இருக்கும், அவங்க லைஃபும் சந்தோஷமாக இருக்கும் தான் மேடம் சொன்னாங்க. மேடம், கடைசியாக 31ஆம் தேதி பிறந்தவங்க, அவங்க லைஃப்பில் அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும், மிக முக்கியமாக அவங்க லைஃப்பில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் அண்ட். ஓகே. ஸோ 31ஆம் தேதி பிறந்தவங்களுடைய கேரக்டர் அண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பேக்கேஜஸ் கேரி ஓவர் பண்ணுவாங்க பயங்கரமாக. எனக்கு நீ அன்றைக்கி அதை பண்ணல, நீ இப்படி சொன்னல, இப்படி செஞ்சல, இவங்ககிட்டலாம் தப்பிக்கவே முடியாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் மனசில் வச்சுட்டு இருப்பாங்க. எனக்கே மறந்துருச்சுடா, யாரா நீ. இது வந்து நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அப்போது இவங்களுக்கு யாராவது நல்லது செஞ்சுட்டா அது வந்து மறக்கவே மாட்டாங்க. ஸோ செய் நன்றி மறந்துடுறது அப்படின்ற மறவாமைன்னு இருக்குல்ல, அது இவங்களை வந்து சொல்லலாம். செஞ்ச நன்றியை மறக்கவே மாட்டாங்க, நன்றி கடன் பட்டவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். நல்ல விஷயங்களும் மறக்க மாட்டாங்க, அது சேம் டைம் கெட்ட விஷயங்களும் மறக்க மாட்டாங்க. ஸோ அந்த பேக்கேஜஸ் கேரி ஓவர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் டேஞ்சர். இவங்களால ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க, ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ மறக்கவே மாட்டாங்க, அதை வந்து சார்ட் அவுட் பண்ணுற வரைக்கும். ஸோ இது நிறைய நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காகவும் இருக்கும். கடந்து வரணும் இல்லையா, சில விஷயங்களை கடந்து வராமல் அதையே பிடிச்சிட்டு இருந்தால் நம்ம லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். அதுவும் ஒரு ட்ராபேக்காக இருக்கும். இப்பேற்பட்ட கேரக்டருக்கு அவங்க லைஃப்பில் என்ன மேடம் ப்ளஸ் அமையும்? இவங்க லைஃப்பில் என்ன ப்ளஸ் அப்படின்னா, நிறைய வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு வாய்ப்பு ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் பணம் ரீதியான விஷயங்கள்லாம் நல்லா ஃப்ளோவில் இருந்துக்கிட்டே இருக்கும். பணம் ஒரு இடத்துல நின்று போச்சு, எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, வறுமை வந்துருச்சு, அதெல்லாம் இருக்காது. சாப்பாடுக்கோ அன்றாட தேவைக்காவது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில். அது உண்மையாக அவங்களுக்கு ரொம்ப லக்கியான விஷயம், ப்ளஸ் அது. அண்ட் இவங்களுக்கு இவங்களும் ஏதாவது லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 50 வயசு ஆள் கூட ஏதாவது லேர்ன் பண்ணுவாங்க, 60 வயசு ஆள் கூட லேர்ன் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுவும் அவங்களோட ப்ளஸ். இப்பேற்பட்ட ஆளுக்கு என்ன மேடம் மைனஸ் அமையும் நினைக்கிறேன்? இவங்களோட மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம், அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். இவங்க அந்த சின்ன மிஸ்டேக்ஸை வச்சுட்டு போச்சா, மிஸ்டேக் வந்துருச்சா, மொத்தத்துக்கும் ஃபெயிலியர் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ இதிலேயே இருக்கிற ஸ்டோரி தான். ஒரு குயவர் பானைகள் செஞ்சுட்டு இருக்காரு, 2 பானை பின்னாடி நல்லா தான் வந்திருக்கு, உடஞ்ச பானை நினைச்சு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, இன்னும் 2 பானை நல்லா இருக்கே, அதை ஏன் யோசிக்க மாட்டீங்க? ஸோ அதுதான் இவங்களுடைய மைனஸே. இழந்த வாய்ப்புகள், நல்லா போகாத விஷயம், இதை பற்றி யோசிப்பாங்க, நல்லா இருக்கிறத பற்றி யோசிக்க மாட்டாங்க. அது மைனஸாக இருக்கும். மொத்தத்தில் மேடம் என்ன சொல்கிறாங்க, கிடைச்சதை வச்சு சந்தோஷமாக இருங்க, கிடைக்காததை வச்சு ஏன் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அண்டு கிடைச்சது நல்லா இருக்குது அதை பார்க்காம உடஞ்சி போனதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணி லைஃப்பை எப்படி வீணாக்கி இருக்கீங்களே, கச்சன்றாங்க. அவ்வளோதான் லைஃப். அதானே மேடம்? அதை நீங்கள் சொல்கிறீங்க மேடம். ஓவராலாக இப்போ வந்து 1ஆம் தேதியில் ஆரம்பித்து 31ஆம் தேதி வரைக்கும்
அவங்க லைஃப்பில் அவங்க கேரக்டர் எப்படி இப்படி இருக்க போகுதுன்றத சொல்லிட்டீங்க. அண்ட் அவங்க லைஃப்பில் என்ன ப்ளஸ்ஸாக இருக்கும், மைனஸாக இருக்கும், என்னென்னலாம் மாற்றினா அவங்க லைஃப் மாறுன்றதெல்லாம் சொல்லிட்டீங்க. இதெல்லாம் கேட்டு கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நிறைய பேர் அவங்களுடைய லைஃப்பில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆமாம் மேடம், இந்த வாழ்க்கையில் இந்த சீன் என் லைஃப்பில் நடந்தது, இப்போ ஏற்பட்ட சுச்சுவேஷனில் நான் அப்படி தான் நடந்துக்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் மேடம் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். கண்டிப்பா அவங்க ஷேர் பண்ணும் போது நம்மளுக்கே தெரியும். இன்னும் இந்த மாதிரி வேற ஏதாவது கண்டென்ட் அவங்களுக்கு டிஃப்ரெண்டா ஏதாவது யோசிக்கிற மாதிரி வேணும்னா கூட நம்ம பண்ணலாம். அது கமெண்ட்ல அவங்க இன்டராக்ட் பண்ணணும். கண்டிப்பா மேடம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ல வந்து சந்திக்கிறேன் மேடம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.